காற்று கொஞ்சம் நெஞ்சம் காற்று இல்லை, அவ்வளோ ஒரு புயல் காற்று மாதிரி சரியான காற்று, நல்ல மழை. ஆனாலும் இந்த மாதிரி மழை காற்று இந்த இயற்கையின் சீற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில சமயம் கடவுளுடைய அனுகிரகத்தோடு நமக்கு இயற்கை கூட நம்மளுக்கு உதவி செய்யும். சில சமயம் நம்ம நல்லா மழை வந்துட்டுருப்போம், நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இருப்போம், கடவுளே கொஞ்சம் மழை நிற்கக்கூடாதா அப்படின்னுவோம், உடனே நின்றுடும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. நான் கேட்கும் போதெல்லாம் நிப்பாட்டி இருக்கார் கடவுள், மழையை நிப்பாட்டி இருக்கார். அது மாதிரி 1000 பேர் கெட்டது செய்யக்கூடியவங்க 1000 பேர் ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரே ஒரு நல்லவங்க, ரொம்ப யாருக்கும் தீமை நினைக்காத ஒரே ஒரு நல்லவங்க அந்த 1000 பேர் மத்தியில் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய கெடுதலும் நடக்காமல் போயிடும். ஏன்னா 1000 பேர் கெடுதல் பண்ணவங்க கெட்டவங்க இருக்காங்க, அவங்கள அழிக்கணும்னு ஒரு இயற்கை முடிவு பண்ணுது. அப்போ ஒரே ஒரு ஆள் அங்கே நல்லவங்க இருந்துட்டாங்கன்னா அங்கே அழிவு நடக்காது, அவங்க காப்பாற்றப்படுவாங்க அந்த 1000 பேரும். ஏன்னா கடவுள் பார்க்குறாரு, இத்தனை பேர் கெட்டவங்க இருக்காங்க, நல்லவங்க ஒருத்தர், இவங்களுக்காக நம்ம விட்டுடணும் அப்படின்னு கடவுளும் சரி இயற்கையும் சரி விட்டுடுறாங்க. சிவன் வாழ்கிறார், இந்த பஞ்சபூதத்தில் வாழ்கிறார். அது மாதிரி தான் நம்ம என்ன ஒரு கெடுதல் செஞ்சிருந்தாலும் கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்திருந்தாலும் சரி, நம்ம திருந்தி நல்லவராக மாறி மனம் திருந்தி மனம் வருந்தி இனிமேல் நம்ம கெடுதலே செய்யக்கூடாதுன்னு கடவுளே நம்ம இருக்கும்போது நல்ல மனசு, நம்மளுக்கு நல்ல எண்ணம் வந்துட்டதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப நல்லா தான் அமையும். அதுக்காக கெட்டவங்க அப்படியே விட்டுடணும்னா, திருந்தாமையே இருக்கவங்களெல்லாம் கடவுள் தண்டிக்காமே இருந்தால் இந்த பூமி தாங்குமா? தாங்கவே தாங்காது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கெட்டதை அழிச்சுன்னு இருக்கும் போதே நம்மளால் தாங்க முடியல. அதனால் கெட்டதை அழிக்க தான் செய்வார் கடவுள். அதர்மங்கள் நிச்சயமாக அழியப்படும், அது பஞ்சபூதங்களால் அழியப்படும். கடவுள் கண்ணை மூடிட்டு கல்லாக உட்காந்துக்கிட்டு இல்லை, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளெல்லாம், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, நம்ம படுற கஷ்டத்தையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நம்ம நினைப்போம் சில சமயம் கடவுள் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்ருக்காரு, நம்ம கஷ்டம் இவருக்கு என்ன தெரியவா போகுது, நம்ம எவ்வளோ கண்ணீரோடு இன்றைக்கி நிற்கிறோம், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே, கடவுள் நம்ம சரி செய்ய மாட்டாரா, நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுட்ருக்கோமே, நமக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க மாட்டாரான்னு கொடுப்பாரு. அடைக்கலம் கொடுக்கறதுக்காக தான் இந்த அதர்மங்கள் அழியப்படுது. ஏன்னா நாடு செழிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பயிர் நல்லா வளரணும்னா அதில் இருக்க பூச்சிகள் எல்லாம் அழியப்படணும் அப்படின்றது தான் ஒரு விவசாயத்தோட ஒரு தர்மம். அதே மாதிரி தான் அந்த நாடு நல்லா இருக்கணும், நம்மளுடைய உலகம் செழிப்பாக இருக்கணும்னா கடவுள் சில விஷப்பூச்சிகளை அழிக்க தான் செய்வார். அவர் தான் நம்ம எல்லாம் வல்ல நம் தந்தை. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.